வணக்கம். நான் இன்னைக்கு புளிக்காய்ச்சல் எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். எல்லாரும் என்கிட்ட இதை கேட்டுன்னு இருந்தா புளிக்காய்ச்சல் எப்படி செய்யறது அப்படின்னுட்டு அதை வீடியோவாக போடுறேன். இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ருசியாகவும் ரொம்ப பழமையான முறையில் எங்கள் பாட்டிலாம் எப்படி செய்வாளோ அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம புளிக்காய்ச்சலுக்கு என்னென்ன ரெடி பண்ணிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுங்க. நான் 2 ஸ்பூன் வெந்தயம் வச்சுட்டுருக்கேன். 4 ஸ்பூன் கொத்தமல்லி விதையும் வச்சு வறுத்து பொன்முகவலாக வறுத்து தனித்தனியாக வச்சுட்டுருக்கேன். இதை ரெண்டையும் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னு கேட்டேன்னா, மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். நகன்னு பொடி பண்ணிக்கணும். ரொம்ப நெய்ஸாக இல்லாமல் நகன்னு பொடி பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் அதை நம்ம போய் பொடி பண்ணி எடுத்துன்னு. இப்போ இதை பொடி பண்ணி நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இதுதான் இந்த வெந்தயமும் கொத்தமல்லி விதையும் வறுத்துட்டு பொடி பண்ணின பொடி. இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோ. முத நாள் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் நிலக்கடலை இருக்கு பற்றியில அதில் நல்லா வறுத்துட்டு அதை நல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு டப்பாவில் போட்டு வறுத்து வச்சுங்க. நீங்கள் அதேமாதிரி நானும் வறுத்து வச்சுட்டுருக்கேன். எப்போ நம்ம சாதம் பிசையுமோ அப்போ போட்டுங்க. சாதாரண கொத்தமல்லி விதைய நீங்கள் இது மாதிரி 1-2 பொடிச்சு வச்சுக்கணும். அது வறுக்கெல்லாம் வேண்டாம். அதை நீங்கள் அதே மாதிரி பொடிச்சு வச்சுங்க. நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுங்க. அது புளிக்காய்ச்சல் செய்யும் போது அதை போடணும். நம்ம இப்போ நம்ம ஒரு சின்ன குக்கர் எடுத்துட்டுருக்கேன். 3 லிட்டர் குக்கர் எடுத்துட்டுருக்கேன். அதுதான் உங்களுக்கு குதிக்கும் போது தெவிக்காமல் இருக்கும் நம்ம உடம்புல எல்லாம் அப்படின்னுட்டு எடுத்துட்டுருக்கேன். அதை இப்போ இப்போ பார்த்தோம் நல்லா சுட்டுடுத்து இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நம்ம புளிக்காய்ச்சலுக்கே இன்றைக்கும் நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். ஒரு 50 மில்லி விட்டுங்க. புளிக்காய்ச்சல்னாலே எண்ணெய் நிறையா வேணும். முதல்ல 50 மில்லி விட்டுப்போம். நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா காயட்டும். ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுருக்கேன். இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு கடுகெல்லாம் போடுவோம். நம்ம இப்போ பெருங்காயம் பொரிஞ்சு எடுத்து கடுகு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். மற்றதை போட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் போல போட்டுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். மிளகாவத்தல்ல காஷ்மீரி சில்லி 3 போட்டுருக்கேன். இதுல ஒரு 10 மிளகா போட்டுருக்கேன். உரப்பா உள்ள மிளகா 10 மிளகா போட்டுருக்கேன். நல்ல தாராளமா ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை போட்டுங்க. மிளகா கொஞ்சம் செவக்கணும். கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா செவந்து எடுத்து உங்களுக்கு கோல்டன் பருவம் வந்துடுத்து. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போடுறேன். இப்ப நான் நல்ல ஒரு 50 கிராம் புளிய கரைச்சு திக்கா வச்சுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு நல்ல திக்கா இருக்கு பாருங்க. ஒரு வெந்நீர்ல நனைச்சு நல்ல திக்கா கரைச்சு விட்டுருக்கேன். அதை இப்ப இதில் விடணும். உப்பு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பார்த்துன்னு போடுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் போட்டிருக்கேன். வெல்லம் 1/4 அச்சு போல இருக்கு. 1/2 அச்சு போட்டுருக்கேன். அதாவது அச்சு வெள்ளத்துல 1/2 அச்சு போட்டுருக்கேன். இது இப்ப நல்லா கொதிச்சு கெட்டியாகணும். கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் போல கொதிக்கணும். இது கொதிச்ச பிறகு பார்ப்போம். நம்ம இது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு பாருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா திக்காயிடும். இதுல நான் பொடியெல்லாம் போட மாட்டேன். இதை நிறைய நாளைக்கு வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப ருசியாகவும் இருக்கும். ஈஸியாகவும் உங்களுக்கு செய்யலாம். கடலையை வறுத்து வச்சுக்கணும். நம்ம எப்ப சாதம் பிசையணுமோ அப்ப அந்த கடலையை போட்டுக்கணும். சாதம் பிசையும் போது தாளிச்சு கொட்டி கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு
கருவேப்பிலை 3 போட்டு நல்லா தாளிச்சு கொட்டி பிசையணும் உங்களுக்கு சாதம் பிசையும் போது. இப்ப இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும், நல்லெண்ணெய். இப்படி கெட்டியா எடுத்து வச்செல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், இப்ப நம்ம கொத்தமல்லி விதைய வந்து பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, சாதாரணமா வறுக்காம வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை இதுல போடணும். ஒரு 2 ஸ்பூன் போடணும். அவ்வளவு புளிக்காய்ச்சல் இப்ப ஆயிடும். இந்த பொடியை நீங்க வெந்தயமும் கொத்தமல்லி விதையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை சாதம் பிசையும் போது நீங்க போட்டுக்கணும், அப்படியே தூவிக்கணும். தூவிண்டாதான் அது நல்ல டேஸ்ட் வரும். கடலையை கொஞ்சம் போட்டுக்கணும், அப்புறம் தாளிச்சு கொட்டி பிசையணும் நீங்க. இப்ப புளிக்காய்ச்சல் ஆயிடுத்து. இதை நம்ம ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுப்பு அணைச்சிட்டேன் சார். இப்ப இதை ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிடும். இப்ப நான் அந்த புளிக்காய்ச்சலை வச்சு எப்படி சாதம் பிசையுதுன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப இதுல பேன்ல நம்ம நல்லெண்ணெய் விட்டுப்போம். அதுக்கு தாளிச்சு கொட்டணும் இல்லையா, அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். ஒரு 3 ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுங்க. அது நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போடும். இப்ப நல்லா காஞ்செடுத்து கடுகு நல்லா வெடிச்ச பிறகு நீங்க உளுத்தம்பருப்பு போடணும். கடலை பருப்பு அழைச்சிடுங்க. இந்த தாளிச்சு கொட்டினத்தை இதுல போடுவோம். இந்த சாதத்துல போட்டுடணும். அப்படியே கருவேப்பிலை 2 போட்டுங்க, பச்சையா கருவேப்பிலை போட்டுங்க. அப்புறம் நம்ம அந்த பொடி இடிச்சு வச்சோம் இல்லையா, அந்த பொடியில ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. வெந்தயமும் கொத்தமல்லி விதையும் வறுத்துட்டு பொடி இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுல 2 ஸ்பூன். கடலை அப்பப்ப கடலை போண்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப உங்களுக்கு இந்த புளி காய்ச்சல் நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல 1.5 ஸ்பூன் போல போட்டுருக்கேன். இப்ப இதை பிசையணும். இது வந்து கையால பிசைஞ்சாதான் நல்லா வரும் உங்களுக்கு. கையால பிசைஞ்சு காடு நல்லா பொல பொலன்னு இருக்கணும் சாதம். நல்லா ஆறின சாதமா இருந்ததுன்னா நல்லா வரும் உங்களுக்கு. பிசைஞ்சாச்சு. இதுதான் புளியஞ்சா.